ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் வந்திருக்கோம். ஒரு அனதர் ரிவ்யூ, அனதர் மூவி. கொஞ்சம் கேப். ஏன்னா, எந்த விதமான ஒரு படமுமே விடுதலைக்கு அப்புறம் எனக்கு பெருசா கிளிக் ஆகல. கேம் சேஞ்சர் பார்த்தேன், மதகஜராஜா பார்த்தேன், இந்த வருஷம் ஸ்டார்ட்டிங் ஆஃப்டர் விடுதலை. அதுக்கப்புறம் எனக்கு இப்போ ரொம்ப பாதிச்ச ஒரு படம், ரொம்ப எல்லார் கூடயும் ஷேர் பண்ணி அவங்களும் பார்க்கணும்னு நினைக்கிற படம், குடும்பஸ்தன். மணிகண்டன், ஒன் ஆஃப் த வெரி டேலண்டட், மல்டி ஃபேசட்டட் பர்சன். ரீசெண்டாக எனக்கு ரொம்ப ஒரு அட்மைரேஷன், ஒரு டிசைரபிள் பர்சனாக தெரிகிறாரு. ஜெய்பீம்லேருந்தே அவருடைய டேலண்ட் தெரியும், அவருடைய பொட்டென்ஷியல் தெரியும். பட் இந்த படத்துலையும் சரி, குட் நைட்லேயும் சரி, லவ்வர் படத்துலையும் சரி, ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் பர்சனாக அவர் காமிச்சாலும், இந்த படம் ஒரு குடும்பம் பேக்ரவுண்டில் இருக்கும்போது, ஒரு விசு படம், ஒரு வி சேகர் படம், அந்த காலத்து ஒரு 60s வந்த குடும்பங்கள் படமாக இருக்கும்னு நினச்சி தான் அந்த பேக்ரவுண்டில் இருக்கும்னு நினச்சி போனேன். பட் டு மை சர்ப்ரைஸ் இட் வாஸ் கம்ப்ளீட்லி இன்டு ஒரு ஒரு காமெடி ஓரியன்ட் ஃபேமிலி ஸ்டோரியாக தான் இருந்தது. என்ன மாதிரி நிறைய பேர் மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்லேருந்து அவங்க ஃபேமிலியை டேக் கேர் பண்ணுற ஒரு மிடில் ஏஜ்டு பர்சனால் ரொம்ப ரொம்ப ரிலேட் பண்ணக்கூடிய ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங் ஃபேமிலி ஸ்டோரியாக திஸ் வில் டெஃபினெட்லி ஃபீல் ஃபார் யூ. பிகாஸ் ஒரு லைனும் சரி, ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் த மூவியும் கரண்ட் சினாரியோவில் எப்படி ஒரு மனுஷன் கோ த்ரூ பண்ணுறான் அப்படின்றத ரொம்ப சாதுரியமாக, ரொம்ப யதார்த்தமாக, காமிக்கல் ரெஃபரன்ஸோட, காமெடியாகவும் சரி, ஃபீல் பண்ணுற விதமாகவும் சரி, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க த என்டையர் டீம். ரைட் ஃப்ரம் மணிகண்டன், த சப்போர்ட் ஆர்டிஸ்ட், த காமெடி ஆர்டிஸ்ட், அவங்க அம்மா அப்பா பண்ணுறவங்க, டயலாக்ஸ், எவ்ரி திங் இஸ் டு த பாயிண்ட் அண்ட் டு த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் வாட் வி குட் பி என்ஜாயிங். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் இருக்கும்போது நம்ம அதை உற்சாகப்படுத்தணும், ஒரு உத்வேகப்படுத்தணுன்ற முறையில் தேட்டரில் போய் பார்க்கணும். ஓடிடியில் ஆப்வியஸ்லி எல்லாரும் பார்த்துருவீங்க, கண்டிப்பாக எல்லாரும் அதை பாராட்டுவீங்க. பட் தேட்டரில் போய் பார்த்தா தான் இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் கிரெடிட்ஸ். அண்ட் மணிகண்டன் இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் நடிக்கணும். கரண்ட் கிராப் ஆஃப் ஆக்டர்ஸ், கவின், ஹரிஷ் கல்யாண், மணிகண்டன், பிரதீப் ரங்கநாதன், இவங்கெல்லாம் பட்டிங்காக வரும்போது மணிகண்டன் ஐ கேன் ஈஸிலி சி தட் ஹீஸ் ஒன் அமங் த இஸ் டாப் மோஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங் எபிலிட்டிஸ். பட் அவருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு இடம் கிடைச்சாதான் அவரும் இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிக்க முடியுன்றது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். ஸோ மேக் ஷூர் தட் யூ கோ வாட்ச் இன் தியேட்டர்ஸ். வில் கேட்ச் யூ த நெக்ஸ்ட் மூவி. See ya.